ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபத்திமா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். காத்தால ஏச்ச உடனே நெல்லிக்காய் ஜூஸ் ட்ரிங்க் ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் டிஃபன் கட்டி பசங்களை வீட்டுக்கார எல்லாரையுமே ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ஆஃபீஸ் போயாச்சு, ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போயாச்சு. எல்லாரையும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மத்தியானமாக நான் மெயின் ரைஸ் வெடித்து வச்சிட்டோம்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கொழும்பு செஞ்சுக்கலான்றதுக்காக ரைஸ் உலை வச்சு அரிசி போட்டு வச்சுருக்குறேன். இது காத்தால் அவங்க எல்லாரும் அனுப்பிட்ட பிறகு தான் என்னால் கஞ்சோ சரி இல்லை ஏதாச்சும் சாப்பிட முடியும். அவங்கள வச்சுக்கின்னு என்னால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது. அதுக்காக எனக்கு ஓட்ஸ் கஞ்சி நான் ரெடியாக பண்ணி வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பருப்பு மெயின் இந்த பருப்பு வடை தான் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு காமிக்கலான்னு சொல்லிட்டு பருப்பு அரைக்கும் போது பூண்டு, பட்டை, லவங்கம் 3 மட்டும் ஆட் பண்ணி பருப்பை நல்லா நைஸாக எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தொரன்னு அரைச்சிங்கன்னா நான் சில பேருக்கு ஓகே யங்கஸ்ட் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கிறவங்க கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கோசரம் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டிங்க, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வேணால் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதே தொரன்னு அரைக்க வேண்டாம். நான் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் பருப்பு மேலே ஒட்டியிருக்குது, அது ஓகே. பட் உள்ளே நல்லா நைஸாக அரைச்சி இப்போ நான் ரெடியாக எடுத்து வச்சுக்கினேன். இப்போது அதுக்கு தேவையான இது கிட்டத்தட்ட 1/4 kg கிட்ட பருப்பு. அந்த பருப்பு நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேன். இது கூட ஆனியன் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எனக்கு கரெக்டாக இருக்கும். அர்ஜென்ட்டில் செய்கிற தொட்டு எங்கெங்கே வைக்கிறோன்றது தெரியறதில்ல. பட் டக்குன்னு பசங்க கேட்ட பிறகு நம்ம செஞ்சு கொடுத்து தான் ஆகணும். இன்னொன்று சொல்ல வரதுக்கு மறந்துட்ட பார்த்தீங்களா, இந்த டக்குன்னு கேட்ட தொட்டு இந்த வடை எப்படி செஞ்சுன்னுக்கிறேன்னா, கொஞ்சம் ஹாட் பாக்ஸில் கழுவி போட்டுட்டு கொதிக்க தண்ணி ஒரு 1 hour ஊற்றி டைட்டாக நம்ம ஹாட் பாக்ஸை மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 1 hour ஊறட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள், பருப்பு 2ஆக உடஞ்சிச்சின்னா ஓகே, செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி 2ஆக ஒடியலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறின பிறகு நம்மளுக்கு இமீடியட்டாக ஒரு 2 hours இல்லை வடை சுடணுன்னா நைட்டு ஊற வச்சு காத்தால ஏச்சி சுடுவாங்க. அப்படி இல்லை ஒரு 3 hours வடைக்கு ஊறணும். அப்போ தான் வடை நல்லா வரும். இல்லைன்னா ஒரு ஆஃப் பாயில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வயிறு வலி வரும். அதனால் சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நல்லா மெயின் ஹாட் பாக்ஸில் போட்டு நீங்கள் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை செய்யறதுக்கு நம்ம ரெடியாகுதுன்னு அர்த்தம். அது கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இல்லைங்களா, லவங்கம், பட்டை, பூண்டு போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுன்னுக்கிறேன். வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 3 வெங்காயம். இது இமீடியட்டாக செய்யணுன்றதுக்காக இது கட் பண்ண வேலை ஆகாது. என்கிட்ட கட்டிங் சாப்பர் இருக்குது. அதான் இது மட்டும் நைஸாக மெலிசாக இப்போ பிரியாணிக்கு நம்ம எப்படி கட் பண்ணுறோம் அந்த மாதிரி கட் பண்ணி நான் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். என்னுடைய சில சமையலெல்லாம் ஷார்ட்ஸில் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு எடிட் பண்ணிட்டு போட அவ்வளோவா வராது. இப்போ தான் ஒரு 50% கிட்ட பசங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ் எல்லாம் நானே எடுத்து நானே எடிட் பண்ணி நானே யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். இதை ஏன் நான் அவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிறேன்னா, நான் படிச்சுக்கிறது வெறும் 8th standard மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. நம்மளால் முயற்சி பண்ணால் முடியும். யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எப்படி அப்லோட் பண்ணணும், எப்படி நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்கணும், எப்படி நம்ம இப்போ நான் டேரெக்டாக வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுன்னுக்கிறேன். யூடியூப்பில் அப்லோட் பண்ணதை வீடியோவை எடுத்து நான் எடிட் பண்ணி வச்ச வீடியோவை எடுத்து திரும்ப நான் எடிட்லேயே போட்டு அதில் வாய்ஸ் ஓவரு இருக்குது. அந்த வாய்ஸ் ஓவரை தான் நான் உங்களுக்கு இது நானே கற்றுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் இது இன்னொரு ஃபோன் வச்சுருக்கிறேன். அந்த ஃபோனில் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுலேருந்து தான் எங்கள் பொண்ணு எடிட் பண்ணி ரொம்ப கஷ்டம். நான் டேரெக்டாகவே நான் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்குறேன். எடிட் பண்ணிட்டு திரும்ப அதை நம்ம யூடியூப்பில் போட்டு திரும்ப நான் உங்களுக்கு லைவாக அந்த வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்து நான் இமீடியட்டாக அப்லோட் பண்ணுறேன். இது நான் ஒரு வாட்டி கற்றுக்கின தொட்டு திரும்ப நான்
ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் கற்றுக்கோங்க. இன்னொருத்தர் எதிர்பார்க்காதீங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி நம்ம கேட்டாலும் 3வது வாட்டி நம்மளுக்கு மூஞ்சி காமிச்சிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த வேலையா இருந்தாலும் சரி, அது உழைப்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, நம்மள கை தூக்கி விட்டவங்க கண்டிப்பா நம்ம என்னைக்குனா ஒரு நாளைக்கு நம்மள கை விட்டுடுவாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு டைலரிங் வேலையா சரி, ஒரு பியூட்டிஷியன் வேலையா இருந்தாலும் சரி, ஒரு சமைக்கிற வேலையா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க கத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பருப்ப வந்து நானு கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு, அது கூட வந்து வெங்காயம் வந்து 3 வெங்காயம் கிட்ட கட் பண்ணி சாப்பர்ல போட்டு ரெடியா வச்சுட்டு, அது கூட வந்து கொத்தமல்லி, அது கூட வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு கிளியாரிட்டிக்கு தான் தெரியல. என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டு உங்களுக்கு கிளியாரிட்டிக்கு தான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் என்னுடைய உழைப்பை வந்து இதில் போட்டுன்னு இருக்கிறேன். இப்போ பாருங்கள், கொத்தமல்லியே போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. இது வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் தான் மெயின் ஃப்ரெண்ட்ஸ். காரம் எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. ஜாஸ்தியெல்லாம் போட வேண்டாம். எவ்வளோ உங்களால் காரம் தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா இது ஈவினிங் டைமில் நம்ம கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்லினுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு இமீடியட்டாக எங்கள் வீட்டுக்கார் கால் வந்துடுச்சு. ஏன்னா இது டேரெக்டாக லைவாக நான் ரெக்கார்ட் பண்ணுறது தொட்டு சாரி பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சடனே கால் வந்துச்சு. இப்போ வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க கண்டிப்பாக. ஏன்னா இது கேஸ் இல்லைங்களா, அதனால் வந்து கொஞ்சமாக வந்து இதில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. மாவு புளிக்கணுனால கையில் தான் ஃப்ரெண்ட் பிசையணும். பசங்களுக்கு ஊட்டினனால நம்ம கையில் தான் ஊட்டணும். ஏன்னா இது கலரி பார்த்தேன், கண்டிப்பாக இது கட்டுப்படி ஆகலை. கரண்டியை தூக்கி போட்டுட்டு கையிலேயே, ஏன் சொல்கிறேன்னா கையில் இருக்கிற டேஸ்ட் வேறு எதுவுமே கிடையாது. கையை வந்து நல்லா வாஷ் பண்ணி தான் ஆல்ரெடி நான் சமைக்கிறதுக்கே வந்துக்கிறேன். அதனால் வந்து இது வேலைக்கு ஆகாதுன்னு எடுத்து போட்டு கையிலே வந்து, ஏன்னா அப்போ தான் அந்த ஆனியன் வெங்காயம் எல்லாம் நல்லா க்ரஷ் ஆகும். அதனால் வந்து கையிலே வந்து நான் பிசைஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அளவுக்கு உண்டை பிடிக்கும் போது வந்து உண்டை வந்து உடையக்கூடாது, கிராக் விடக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு வடை வந்து ஈஸியாக வரும். இல்லை அதில் போடும்போதுவே உதிர்ந்து போயிடும். அதனால் இப்போ நான் ரெடியாக வச்சுட்டேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் எல்லாம் க்ளீனாக திரட்டி ரெடியாக வச்சுட்டேன். இப்போ போடும்போதும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பேட்ச் போட்டிருக்கிறேன், அது வெந்துனுக்குது. நெக்ஸ்ட்டு பேட்ச்க்கு நான் உண்டை கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கணுன்னா போடுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு ஒரு டிப்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒன்று போட்டு கலர்னு இருக்கிற வரைக்கும் நம்ம நிற்கணும் இல்லைங்களா அங்கே. அதுக்குள்ள ஒரு சின்ன வேலை மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒடிச்சு காட்டுற பாருங்கள். அந்த அளவுக்கு கொஞ்சம் தடியாக வேண்டாம், கொஞ்சம் மெலிசாக வேண்டாம், மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க. எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. நான் கொஞ்சமாக காஃபி போட்டு அது கூட வந்து உட்காந்து வடை சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப டக்குன்னு பசங்க ஏதாவது செஞ்சு கேட்டாங்கன்னா அது கையை வர்றதில்ல, காலை வர்றதில்ல. அதனால் வந்து பசங்களுக்கு கொடுத்தாச்சு. ஈவினிங் போல் வந்துட்டு கிரைண்டரில் மாவு போடுற ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே செய்கிற வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் எஃபெக்ட் போட்டு தான் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இது எப்போவுமே வீட்டில் செய்கிற வேலை தான். நான் ஒரு வாட்டி நீங்கள் பாருங்கள், கிரைண்டரில் அரைக்கிற மாவு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளோட கை பட்டு பட்டு ஐ மீன் நம்ம அரிசி போடுறதுலேருந்து தொட்டு பார்த்து கலரி கொடுக்குற வரலும் நம்ம கை வந்து அந்த மாவில் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் மாவு வந்து மிஷின்லேருந்து அரைச்சின்னு வந்து நீங்கள் வச்சு பாருங்கள், சில மாவுங்க வந்து புளிக்காது. அதே நம்ம கைப்பட்டு நம்ம அரைச்சி, அதுக்கோசரம் எல்லார் வீட்டில் கிரைண்டர் இருக்கோமான்னு மட்டும் கேட்டுறாதீங்க. இருக்கிறவங்க வீட்டில் மட்டும் நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு கிரைண்டரு மாவு அரைக்கிறது உங்களுக்கு அவ்வளவோ நல்லது. ஏன்னா எங்கே அரைச்சாலும் மாவு தான், பட் நம்ம வீட்டில் அரைக்கிறது ரொம்பவே ஸ்பெஷலு. ஏன்னா தோசை சுட்டு பார்த்தேன், அவ்வளோ நல்லா வந்துச்சு. நான் கடையில் வாங்கி அரைச்சி செஞ்சாலும் இந்த அளவுக்கெல்லாம் வந்து
மாவு வந்து இவ்வளோ டக்குனெல்லாம் தோசை அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. அதை குத்தணும், இது ஷேக் பண்ணது பிறகு தான் அந்த தோசையை எடுக்கிறதுக்கு ஆகும். அது ஏன்னு தெரியல. பட் பாருங்கள், இதே மாவு நான் வீட்டில் அரைச்சிட்டு நான் தோசை சுடும்போது அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு தோசை. டக்குன்னு அப்படியே தோசை கரண்டி போட்ட உடனே அப்படியே எழும்பி வந்துடுது. அது எதனாலன்ட்டு எனக்கு தெரில. மாவு வந்து ஆல்ரெடி நைஸாக அரைஞ்சிடுச்சு. கடையில் கொடுத்து 15 ரூபா கொடுத்தா இது 10 நிமிஷம், எங்களுக்கு 5 நிமிஷத்தில் அரைச்சி கையில் கொடுத்துட்றாங்க. அதை நம்ம ஈஸியாக எத்தனை போய் செஞ்சுக்கலாமே. ஏன்னா எது நல்லது நம்மளுக்கு, கொடுத்து அரைக்கிறது நல்லதா இல்லை வீட்டில் கிரைண்டர் வச்சுக்கின்னு அதை நம்ம சோம்பேறித்தனப்பட்டு அரைக்காமல் இருக்கிறது நல்லதா? நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிரைண்டரில் நல்லா மாவு நைஸாக அரைஞ்சிடுச்சு. அதை வந்து 2 வாட்டி நான் போடணும். இப்போ ஒரு வாட்டி போட்டிருக்கேன். போடும்போதுவே நான் எப்போவுமே ஒரு 1 கேஜி கொஞ்சம் மேலே தான், அட்லீஸ்ட் ஒரு 2 கேஜியாவது கிட்டனா போட்டு நான் ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுக்குவேன். அதனால் இந்த மாவு வந்து இல்லைனாலும் எனக்கு ஒரு 1 வீக் 1.5 வீக் கிட்ட வரும். கொஞ்சம் வந்து கீழே வச்சுக்குவேன். 2 பங்காக பிரிச்சுடுவேன். 1 கேஜி வந்து கீழே ஃப்ரிட்ஜில் வைக்குவேன், மேலே 1 கேஜி வந்து ஃப்ரீசரில் வைக்குவேன். ஏன் அது மாதிரி ஏன் அடுத்த வாரம் கூட ஊற வச்சு செய்யலாமேன்னு சொல்லி நினைக்கலாம். கண்டிப்பாக அந்த கிரைண்டர் எடுத்து வச்சுன்னு போட்டுனுக்கிறதுக்கு ஆகல ஃப்ரெண்ட்ஸ். அதனால 2 கேஜி அரைச்சி வச்சிட்டேன்னா ஒன்று ஃப்ரீசரில் மேலே வச்சுக்குவேன், இன்னொன்று நார்மல் டெம்பரேச்சரில் கீழே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்படி தான் வந்து வீட்டை நான் நடத்தின்னு போயிருக்கிறேன். தோசை மாவு இல்லைன்னா சில வீட்டில் வேலையே ஆகாது. ஆக மொத்தத்தில் மெயின் வந்து நான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து வாரத்தில் 1 நாள் தான் தோசை மாவு சாப்பிடுவோம். இது வந்து எங்கள் பசங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சுகர் இருக்கிற தொட்டு இது ரொம்ப எடுத்துக்கிறது கிடையாது. நைட்டில் ஈவினிங் டைமில் கூட டிஃபன் எல்லாம் கூட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது எப்பாச்சும் ஒரு வாட்டி ஆசைப்பட்டால் தான் நாங்கள் எங்கள் 2 பேருக்குமே சுகர் இருக்குது. அதனால் வந்து பசங்களுக்காக இது முட்டை ஆம்லேட் பண்ணி முட்டை தோசை சுட்டு தரலாம். அதுக்கப்புறம் குழி பணியாரம் சுட்டு தரலாம். அதுக்கப்புறம் வந்து இதுலேயே இந்த தோசை மாவுலேயே நல்லா 4-5 முட்டை போட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டு கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி ஊற்றி ஸ்வீட் பணியாரமாக பண்ணி தரலாம். டிஃப்ரெண்ட்டாக இதில் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய வீடியோங்கள்லாம் வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய குக்கிங் வீடியோஸ் எல்லாம். ஏன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு எங்கள் பசங்களுக்கு எக்ஸாமு, அதனால் வந்து அப்லோட் பண்ணி போட முடியல. எனக்கும் வந்து அது எப்படின்னு தெரியல. அதனால் இப்போ கொஞ்சம் நான் கற்றுன்னுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு அட்லீஸ்ட் வீக்லி 3 வீடியோஸாவது நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏதாச்சும் நான் தப்பாக பேசியிருந்தேன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது ஸ்டார்டிங் புதுசு. எப்படியாவது நம்ம ஒரு வேலை கற்றுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துன்னு இருக்கிறேன். இது ஏதாச்சும் தப்பு இருந்தால் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. தப்பான கமெண்ட் இருந்தாலும் பதில் கொடுக்கறதுக்கும் நானும் ரெடி. நல்ல கமெண்ட் இருந்தாலும் அதுக்கும் பதில் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுவாக இருந்தாலும் சந்திக்கிறதுக்கு ரெடின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய உழைப்பு, என்னுடைய கஷ்டம். நான் எதுவுமே வந்து தேவையில்லாததெல்லாம் போடல, தேவையில்லாததெல்லாம் எடிட் பண்ணி நான் போடல. வீட்டில் நான் என்ன வேலை செய்கிறேன், எங்கள் பசங்கக்கிட்ட நான் எப்படி இருக்கிறேன், அதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோவை எடுத்திருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என் பேர் ஃபாத்திமா, அதுன்ட்டு மறந்துடாதீங்க. கண்டிப்பாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே நான் நினச்சி கூட பார்க்கல, 100க்கு மேலே 120 கிட்ட சப்ஸ்கிரைபர் வந்துக்கிறீங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு எல்லாம் என்னுடைய ரொம்பவே நன்றி. அந்த நன்றி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. முடித்த பிறகு ஈவினிங் போல் மாதாவுக்கு வந்து ஒரு சின்ன என்னுடைய ஆசை, என் மாதாவுக்கு வந்து நான் விளக்கு ஏற்றிட்டேன். விளக்கு ஏற்றும் போது தாங்க அது ஒரு சந்தோஷன்றதே இருக்குது. கண்டிப்பாக எல்லா வழிபாடும் நான் பண்ணுவேன். என்னுடைய ஹெல்த்து பொறுத்து கடவுளை கண்டிப்பாக நான் டெய்லியே கும்பிடணும். ஏன்னா எனக்கு கடவுளை விட்டால் வேறு வழி கிடையாது. அதனால் எல்லா நேரத்துலேயும் ஈவினிங் போல் விளக்கேற்றி நான் மாதாவை தரிசனம் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.